ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் எஸ்ஆர்பி டிஆர்பிக்கான இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கூட்டுறவு பற்றியான நம்ம நோட்ஸ் ப்ளஸ் எஸ்ஆர்பி டிஆர்பிக்கான கைடன்ஸ் ப்ளஸ் நோட்ஸ் நம்ம தர போகிறோம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியா விடுதலைக்கு முன் கூட்டுறவு வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்மளுக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி முக்கியமாக நம்மளுக்கு இன்டர்வியூவில் கேட்குற நிறைய பாயிண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒன்றுன்னா நம்ம ஃபஸ்ட்டு 1875 என்ன நடந்தது, தக்கான விவசாயிகளான கலவரம் நடந்தது. அடுத்தது அதை வச்சு தான் 1879 தக்கான விவசாய துயர் நீக்க சட்டம் கொண்டாந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தக்கான கலகம் நடந்தது. அதை வட்டி கடைக்காரர்கள் நிதி சுதந்திரர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு கலகம் நம்ம நடத்தினாங்க. அதுக்கு ஒரு விடிவு காலமாக பிறந்தது தான் தக்கான விவசாய துயர் நீக்க சட்டம் 1879. அதுக்கு அடுத்தது ஒன்று வந்தது. என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளின் கடன் சட்டம் 1884. அப்போது விவசாயிகளுக்கு குறுகிய கால மற்றும் நீண்ட கால கடன்கள் வழங்கும் வகையில் சட்டம் இயற்றப்பட்டது 1884. உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி கேட்கலாம், விவசாயிகளின் கடன் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும் 1884 அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்னொன்று 1892 ஃபெட்ரிக் நிக்கல்சன் அப்படிங்கிறவரை ஐசிஎஸ் அதிகாரியை தான் நம்மளுக்கு மேலை நாட்டுகளுக்கு நம்ம சென்னை மாகாண அரசு அனுப்பி வச்சது. அது உங்களுக்கு டிசிஎம் புக்கில் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் மெயின் பாயிண்ட்டாக நீங்கள் என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத இந்த நோட்ஸில் இருக்குது, படிங்க. மேல் நாடுகளில் செயல்பட்டு வந்த கூட்டுறவு சங்கங்களை போன்று தமிழ்நாட்டில் விவசாய வங்கிகள் கிராம கடன் சங்கங்களுக்கு அமைக்க வழிமுறைகள் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க நியமிக்கப்பட்டவர் நம்ம சர் ஃபெட்ரிக் நிக்கல்சன். அடுத்தது 1895 அதில் இன்னொரு அறிக்கை, 2 அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பார். 1892 அவர் மேல் நாட்டுக்கு போயிட்டு 1895 ஒன்று 97 ஒன்றும் 2 அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பார். அது என்னென்ன அறிக்கைன்னு பார்த்தோம்னா, ஐரோப்பிய முழுவதும் சுற்றி பயணம் செய்த சென்னை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்தார். 1899 சென்னை அரசாங்கம் யாருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை பரிசீலித்தது, எந்த அரசாங்கம்னு கேட்பாங்க, சென்னை அரசாங்கம். 1900 இவர் அறிக்கை இந்திய அரசின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. 1900 நம்மளோட சர் ஃபெட்ரிக் நிக்கல்சனை தயாரித்த அறிக்கையும் ப்ளஸ் சென்னை அரசாங்கம் அந்த அறிக்கையை பரிசீலனை பண்ணி அதை கொண்டு போய் இந்திய அரசாங்கம், இப்போ இருக்கிற நம்மளுக்கு பார்லிமெண்ட் மாதிரி இருக்கிற அரசாங்கத்தில் கொண்டு போய் சமர்ப்பித்தாங்க. அதுதான் கேட்பாங்க. உங்களுக்கு இதில் ஒரு பாயிண்ட் கேட்டாங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வராது. திடீர்னு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் தேவை. அதுக்காக தான் இந்த வீடியோ. 1901 பஞ்ச நிவாரண ஆணையம். பஞ்ச நிவாரண ஆணையம் உங்களுக்கு தெரியும். இதில் 3 பஞ்ச நிவாரண ஆணையம் இருக்கும். இது 1901 வந்த பஞ்ச நிவாரணம், 3வது வந்த பஞ்ச நிவாரண ஆணையம். இந்த பஞ்ச நிவாரண ஆணையம் இந்த அறிக்கையை ஆதரிச்சுது. ஆமாம், இதுக்கு நம்மளுக்கு சட்டம் வேணும், இது மேல் நாட்டுக்கு போய் நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு வந்த சர் ஃபெட்ரிக் நிக்கல்சனை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 1901 இதில் என்னென்னா, டோபர்னே என்ன சொல்கிறாரு, மக்கள் வங்கி என்னும் புத்தகத்தை வெளியிட்டார். இவர் நகர வங்கின்னு ஆதரித்தார். இவர் பஞ்சாப் மாநிலத்தில் சேர்ந்தவர். இவர் என்ன மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் மாநிலம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது டூபர்னே இப்படி சொல்லிட்டாரு, 1901 எட்வர்ட் லா தலைமையில் ஒரு கூட்டுறவு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இவர் என்னன்னா நம்மளுக்கு கர்சன் பிரபு
இந்தியாவின் கூட்டுறவு சங்கங்களை குழு அமைத்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன், டூபர்னே, இன்னொருத்தர் யாருன்னா சர் எட்வர்ட் லா. மொத்தம் 3 பேர். இவருக்கு வந்து ஆலோசனை 3 பேர்த்துக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி வோல்ஸ் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே புக்கில் இருக்குது, ஹென்ரி வோல்ஸ் மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஹென்ரி வோல்ஸ் வந்து ஆலோசனை பேரில் தான் கொடுத்தாங்க. அடுத்து கர்சன் பிரபுவோட அமைக்க அவர் வந்து அனுமதி கொடுத்துருப்பார். அடுத்தது 1904 நம்ம ஒரு தாட்டி ஃபஸ்ட்லேருந்து பார்த்தரலாம். 1875 தக்கான கலவரம், பூனா அகமது நகர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். அடுத்தது 1879 தக்கான துயர் நீக்க விவசாயிகளின் துயர் நீக்க சட்டம். இது தக்காவி கடன் சட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்தது விவசாயிகளின் கடன் சட்டம் உங்களுக்கு தெரியும். 1892. இதில் ஒன்று 1883 பார்த்தீங்கன்னா இதில் என்ன நில மேம்பாட்டு கடன் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1892 95 ஐரோப்பியா முழுவதும் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பார். 97 ஒரு அறிக்கை, 95 ஒரு அறிக்கையை அமைப்பிச்சு. அடுத்தது நம்மளுக்கு 1900 இது நம்மளுக்கு பார்வைக்கு எங்கே இந்திய அரசாங்கத்திடம் பார்வைக்கு வச்சு 1901 பஞ்ச நிவாரண ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அடுத்தது டூபர்னே மக்கள் வங்கின்னு ஆரம்பித்தார். அடுத்து 1901 சர் எட்வர்ட் லா வந்து நம்மளோட தலைமையில் ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி அதில் இயற்றினது தான் 1904 மாமண்ட சட்டம். இது என்ன தேதி கொண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. தேதி நோட் பண்ணிக்கோங்க. 25/3/1904. இதோட சட்டம் வந்து 25/3/1904. இந்த சட்டத்தோட 25/3/1904. ஓகேங்களா. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து முதல் விவசாய கடன் சங்கம் அதாவது திருவூரில் ஆரம்பித்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சிக்கன நாணய சங்கம்னு ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அந்த சங்கம் ஆரம்பித்தாங்க. அந்த தேதி கேட்பாங்க. அந்த தேதி கேட்டாங்கன்னா ஏன்னா இது கூட்டுறவோட சொசைட்டி இதுன்னு கேட்குறதுனால உங்களுக்கு அதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோட நான் டீட்டெயில் கொடுக்குறேன் பாருங்கள். என்னென்னா 30/8/1904. இதுதான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். இப்போ இருக்கிற திருவூரில் இருக்க சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட தேதி, மாதம், நாள். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் எத்தனை சரத்து இருந்ததுன்னா 29 சரத்து, அதாவது பிரிவுகள் இருந்தது. இதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இதை கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நம்மளுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 18 வயது மேற்பட்டவர்கள் ஒரே கிராமத்தில் வசிப்பவர்களும் அதே மாதிரி 10 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தலாம். 4 அதாவது ஒரு பகுதியில் 5/4 பகுதி மக்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கணும். அது கிராம சங்கம். 5/4 பகுதி சங்கம் விவசாய சாரா சங்கம் வந்து நகர சங்கம். நகர சங்கமும் இதே இதில் தான் வந்தது. அக்டோபர் 1904 பெரிய காஞ்சிபுரம். அக்டோபர் 1904. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். அடுத்து என்ன நம்மளுக்கு 1912 சட்டம். 1912 சட்டம் இதில் என்ன வருது? மத்திய சங்கம் நம்மளுக்கு தெரியும். மத்திய சங்கம் மற்றும் பிறகு டிஎன்எஸ்சி இந்த மாதிரி நம்மளுக்கு விவசாயம் சார்ந்த வரையறுக்கப்படாத அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து வரையறுக்கப்பட்ட பொறுப்பிலே வந்திருக்கும். இது லாப நோக்கம் பிரிவில் மாறுதல் செய்யப்பட்டன. கூட்டுறவு என்ற வார்த்தையை பிறர் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கூட்டுறவு என்ற சொன்னதை வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது இது. அதே கூட்டுறவு என்ற வார்த்தையை உபயோகித்தால் குற்றம் அப்படின்னு சொன்னது எந்த சட்டம்னு கேட்டாங்கன்னா 1932 கீழே வரும். 1932 கூட்டுறவு வார்த்தை வந்து சட்ட விரோதம். அது 1932.
இது 1912. இந்த 12ல் உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1914. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எட்வர்ட் மெக்லகன் தான் வந்து நம்மளோட ஒரு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டுறவு இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனவா என்றும் தலைமை சங்கங்கள் நிதிநிலையை குறித்து ஆராய இவர் தலைமையில் ஒரு குழு, இவர் தான் வந்து நிதிநிலைகளை, அதாவது டிஎன்எஸ்சியோட இப்போ தலைமை கூட்டுறவு வங்கியோட நிதிநிலை ஆராய இவர் தலைமையில் குழு அமைச்சாங்க இந்திய அரசு. இவர்னா இந்திய மண்ணில் கூட்டுறவு இயக்கம் வலுவாக வேரூன்றி உள்ளதாகவும் கிராமங்கள் அனைத்து சிக்கல்களுக்கும் இது கூட்டுறவு அருமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டுறவு அமைப்புகள் சரியான செயல்பட்டு அவற்றின் நிதிநிலை குறித்து ஆராயப்பட்டது. இவரோட பரிந்துரை என்னென்னு பாருங்கள். 1915 இவர் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு. அது என்னென்னா, உறுப்பினர்கள் நேர்மையின் அடிப்படையில் கடன் வழங்க வேண்டும், உற்பத்தி நோக்கத்திற்கு கடன் வழங்குதல் வேண்டும், கடன் உபயோகம் கண்காணித்தல் மற்றும் கடன் உரிய காலத்தில் வசூலிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இவர் நிறைய சொல்லியிருக்காரு. என்னென்னு முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு நபர் ஒரு வாக்கு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்டர்வியூவில் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு போய் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம சார் ஃபெட்ரிக் நிக்கல்சன் அப்படி மெக்லகன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது. யாருன்னு கரெக்டாக சொல்லணுன்னா எட்வர்ட் மெக்லகன். ஒரு நபர் ஒரு வாக்கு, ஒரு கிராமம் ஒரு சங்கம் இப்படின்னு ரெண்டுமே வந்ததுமே நம்ம எடுத்தோடனே மெக்லஹான் சார் அப்படின்னு சொல்லிடுங்க. கூட்டுறவு கல்வி பரிந்துரை யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, கூட்டுறவு கல்வி பரிந்துரை பண்ணதும் மெக்லஹான் தான். மாநில அளவில் வங்கிகள் யார் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெக்லஹான் தான். மக்களின் பார்வையில் கூட்டுறவுத்துறை ஒரு அரசாங்க நிறுவனம். இப்போ நம்ம ஒரு கூட்டுறவு சங்கம்னு பார்த்துக்கிட்டோம்னா, அது நம்மளுக்கு மக்களாக சேர்ந்து சேவையோ நோக்கத்தோடு உருவாக்குற சங்கம் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் இது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது அரசாங்க நிறுவனம். மக்களின் பார்வையில் கூட்டுறவுத்துறை ஒரு அரசாங்க நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூட்டுறவுகளை கூட்டுறவாளர்களை உருவாக்குங்க. கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கிட்டால் மட்டும் போதாது, அதுக்கான கூட்டுறவு பயின்ற மாணவர்கள் மாதிரி, அதாவது நம்மள மாதிரியான டிசிஎம் டிஆர்பி படிக்கிற மாணவர்கள் மாதிரி உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வேறு நிறைய பரிந்துரை சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்களுக்கு மட்டுமே கடன் வழங்கணும், உற்பத்திக்காக கடன் வழங்கணும், கௌரவ நிர்வாகம் இருக்கணும், நேர்மை அறிந்து கடன் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காரு. இதுதான் இம்பார்ட்டண்ட். அடுத்தது நம்ம போகலாம். அடுத்தது மாண்டேட் செமஸ்போர்ட். இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுறவுத்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் மாற்றப்பட்டது. 1912ஆம் ஆண்டு சட்டத்தில் தான் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் முதல் நம்மளுக்கு நில அடமான வங்கி மற்றும் நம்மளுக்கு 1932 சட்டம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த செமஸ்போர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் இது வந்து 1925 மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றிருந்தாங்க. 1925 27 வந்து நம்மளுக்கு டவுன்சென்ட் குழு வரும். இந்த டவுன்சென்ட் குழுவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டது தனியாக கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் தேவை என பரிந்துரை செய்தது. இவங்க தனியாக ஒரு சட்டம் வேணும், நிலவள வங்கிகளுக்கு ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொன்னது இவங்க தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் டவுன்சென்ட் குழுவும் நம்ம மாண்டேட் செமஸ்போர்டும் மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் ஒரு சட்டம் இயற்றணும், அந்த சட்டத்தில் பிரகாரம் தான் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து 1932 தமிழ்நாடு, சென்னை மாகாண சங்கங்களின் சட்டம், சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னு பேரே பாருங்கள், சென்னைன்னு வருது. இப்போ இதில் வச்சு தான் வந்திருக்கு. அடுத்து டவுன்சென்ட் குழு நம்ம எதாவது பார்த்தோம். இதுக்கு நம்மளுக்கு நீண்டகால கடன் தேவையா, நில அடமான கடன் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து 1934 நில அடமான வங்கிகளின் சட்டம் இயற்றத்துக்கு உறுதுணையாக இருந்திருப்பாங்க. யார்? டவுன்சென்ட் குழு. முதலாக மத்திய நில அடமான வங்கிகள் ஏற்பட கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டது இவங்களால தான். 1934 இது இவங்களுக்கே உரியது. 1934 உருவான நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றத்திற்கு அச்சாணியே நம்ம டவுன்சென்ட் குழு தான். அடுத்த பாயிண்ட் போகலாம். 1931 மத்திய வங்கியின் விசாரணை குழு. இது மத்திய வங்கி விசாரணை குழு என்னென்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து யார்
பரிந்துரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன். யாருன்னா நம்ம ராயல் கமிஷன். இது ராயல் கமிஷனில் இருக்கிறவர் தான் ஹில்டன் யங் கமிஷன், கமிஷனர். இவங்க இந்த குழுவோட பரிந்துரை இன்னும் அடுத்தது மத்திய வங்கி விசாரணை குழு. இவங்களோட பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய வங்கி விசாரணை குழு இயற்றப்பட்டது 1931. இது கூட்டுறவு இயக்கம் தற்போது நிலையை முன்னேற்றம் அடைய விதிமுறைகளை ஆராய்ந்தது. இது எதுக்காக 1931 வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து ராயல் கமிஷன் 1929 வந்த ராயல் கமிஷன் வந்து மத்திய விசாரணை வங்கி குழுவான ஹில்டன் யங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து இந்த குழு அமைச்சிருப்பாங்க. அதுதான் வந்து தற்போதைய நிலையை ஆராயுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட பரிந்துரையும் சேர்த்து தான் 1932 சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். இது என்ன, இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவணை தவறிய கடன்கள் வசூலிக்கவும் தீர்ப்புகள் வழங்கவும் பதிவாளர் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. கலைப்பு அதிகாரி நியமனம், லிக்விடேஷன். அடுத்தது கூட்டுறவு என்ற வார்த்தையை இதர நிறுவனங்கள் பயன்படுத்தால் சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சங்க நிர்வாகம் கலைத்து பதிவான நிர்வகிக்க அதிகாரம் வழங்கப்பட்டது. அடுத்தது நம்ம ஆர்பிஐக்கு வரும். ஆர்பிஐ பார்த்திங்கன்னா 1934 சட்டம் ஏற்றிருப்பாங்க. இதுக்கு யார் அச்சாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிஆர் அம்பேத்கர் தான். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1923 பிஆர் அம்பேத்கர் ஒரு புக் எழுதுவார். என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராப்ளம் ஆஃப் தி ருப்பி, இட்ஸ் ஆரிஜின் அண்டு இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். இந்த புக்கால் தான் நம்மளுக்கு ஆர்பிஐ ஒன்று உருவாக்கணுங்கிற எண்ணமே வந்திருக்கும். ரெண்டாவது நான் முன்னாடி படித்தோம்ல 1931 மத்திய வங்கி விசாரணை குழு, அந்த குழுவோட அறிக்கையும் சேர்த்து நம்மளோட இந்தியாவில் ஒரு மத்திய வங்கி, ரிசர்வ் வங்கி வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கொண்டாந்தது தான் 1934 இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்தது வேளாண்மைக்கு ஒரு பகுதியாக கொண்ட இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது. ஃபஸ்ட்டு வேளாண்மைக்கு தான் நிறுவனாங்க 1935. இதில் வந்து 1/4/1935 டேட் நம்பிச்சிங்க. 1 ஏப்ரல் 1935 முதல் ஆர்பிஐ செயல்பட தொடங்கியது. வங்கி சட்டத்தின் 54வது பிரிவின்படி ரிசர்வ் வங்கி கடன் துறையை அமைத்தது. அதாவது ரிசர்வ் வங்கி சட்டம் அது 54வது பிரிவில் ரிசர்வ் வங்கி கடன் துறையை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுலேயும் நிறைய பாயிண்ட் இருக்குது, அதையும் பார்த்துடலாம் என்னென்னன்ட்டு. அடுத்து நம்மளுக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1937 ஏன்னா ரிசர்வ் வங்கி பற்றி நான் போன இன்டர்வியூலையும் கேட்டிருக்காங்க. 1937 கல்கத்தா மும்பைக்கு மாற்றினாங்க. ஓகேங்களா, மும்பைக்கு மாற்றினாங்க 1937. அடுத்தது 1949 1 ஜனவரி 1949 ஆர்பிஐ நேஷ்னலைஸ்டு, அதாவது தேசியமயமாக்கப்பட்டாங்க. அடுத்தது 1945 ஆர்வி சரையா, இவர் தலைமையில் எதுக்காக இந்த குழு அமைச்சாங்கன்னா, கூட்டுறவு வளர்ச்சி பல ஆலோசனை வழங்கப்பட்டது. வளர்ச்சிக்கான பல ஆலோசனை வழங்கப்பட்டது ஆர்பி சரையா அப்படிங்கிற இவர் என்னென்னா, கடன் கூட்டுறவு என்ற நிலையை விரிவாக்கி நுகர்வோர் விற்பனை, வீட்டு வசதி, கைத்தறி, பால், மீன், சர்க்கரை ஆலை, நூற்பாலை அப்படிங்கிற தொழில்துறை அப்படின்னு பல வகையான சங்கங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இவர் உறுதுணையாக இருந்திருக்காரு. அரசு பங்கு மூலதனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். இவர் இன்னொன்று நிறைய சொல்லியிருக்காரு, இது உங்களுக்கு அவ்வளோவா தேவையில்லை, இது தெரிஞ்ச போதும். நம்மளுக்கு இன்றைக்கி விடுதலைக்கு முன் மட்டும் பார்க்கலாம், விடுதலைக்கு பின் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். 1947 சென்னையில் நடைபெற்ற கூட்டுறவு சங்கங்களின் மாநாடு.
இது என்ன சொல்கிறாங்கன்னா, சங்க துணை விதியில் கூடுதலாக நோக்கங்கள் சேர்க்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. 1949 நான் சொன்னேன் நேஷனலைஸ்டு பண்ணாங்க. 1149 இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்திருத்தம் மேற்பட்டு கூட்டுறவு நிதி அளிக்க அதிகாரம் அளித்தது. 1949 கிராமப்புற வங்கிகள் பெரிய அளவிலான சங்கங்களாக மாறுதல் விசாரணை குழு தேவை என பரிந்துரைத்தது. 1940 பார்த்திங்கன்னா விஜயராகவாச்சாரியர் குழு இது விவசாய தொழில் மேலான வணிகம் என்ற லட்சியத்தை கூட்டுறவாளர்கள் அடைய வேண்டுமென பரிந்துரைத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் போதும் 25 கொஷின் பார்த்துருக்கோம். இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2-3 கொஷின் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குன்னா என்னோட கமெண்ட்டில் அந்த கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு DCM ERB பற்றியான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.